விநாயகர் கோயில் இடிப்பு விவகாரம் எதிர்ப்பு தெரிவித்த இந்து முன்னணியினர் கைது. சென்னை வேத விநாயகர் கோயில இடிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி உறுப்பினர்கள் போலீசாரால கைது செய்யப்பட்டாங்க. 1954 வருஷம் தெய்வானை அப்படிங்கிறவங்க அவங்களோட சொந்த நிலத்துல வேத விநாயகர் கோயில கட்டி அறக்கட்டளை மூலம் நிர்வகித்து வந்தாங்க. அவங்களோட மறைவுக்கு அப்புறம் கோயில் பராமரிப்பு பொறுப்பு மகாலிங்கம் அப்படிங்கிறவங்க கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. அவரோட உடல்நல குறைவால இந்த பொறுப்பு இந்திரகுமார் அப்படிங்கிறவங்க கிட்ட மாறி இருக்கு. இந்திரகுமார் கோயில பராமரிச்சு வந்ததா சொல்லப்படுது. கோயில சுத்தியும் இருக்கிற இடங்கள்ல வணிக வளாகங்கள் கட்டப்பட்டு அதை வாடகைக்கு விட்டு இருந்தாங்க. அந்த பகுதி மக்கள் வழிபாடுகள்ல ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நேரத்துல அந்த கட்டிடங்கள் பாழடைஞ்சு இருக்கிறதா சொல்லி இந்திரகுமார் அதை இடிக்க முயன்றதாகவும் கோயிலையும் அதுல சேர்த்து இடிக்க முயற்சித்ததாகவும் இந்து முன்னணியினர் குற்றம் சாட்டி இருக்காங்க. அவங்க யானை கனிவு காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா நேத்து கோயிலும் அதை சுத்தி இருக்கிற கட்டிடங்களும் இடிக்கப்பட்டிருக்கு. இத கண்டித்து இந்து முன்னணியின் மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் தலைமையில போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு. போராட்டத்தை கலைக்கும்படி போலீசார் சொல்லியும் அவங்க போராட்டத்தை தொடர்ந்ததுனால போலீஸ் அவங்கள கைது செஞ்சிருக்காங்க. இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்.